ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே அகாடமி. நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழில் வந்து உவமையால் கூறும் பொருள் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, உவமை ஏதாவது வந்து கொடுத்துருப்பாங்க, அதுக்கு என்ன பொருள் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து நம்ம அவுட் சோர்ஸில் இருந்து இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? இது வந்து உங்களுக்கு இதுக்கான பிடிஎஃப்மே வந்து நான் வந்து டெலகிராமில் வந்து கொடுத்துருக்கேன். டெலகிராம் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதேமாரி நம்மளோட சேனலை வந்து நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம வந்து இதை பார்ப்போம். இதை வந்து ஒரு டைம் நீங்கள் வந்து நான் சொல்கிறத வந்து கேட்டுட்டு போய் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதேமாரி பஸ்ஸுலையோ அல்லது வந்து எந்த ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தீங்கன்னா, வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, இந்த ஆடியோ வந்து நீங்கள் போட்டு கேட்டுட்டு அப்படியே வந்து கேட்டுக்கலாம். ஓகேவா? அதுக்கு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து இதை பார்க்கலாம். உவமையால் கூறும் பொருள். ஓகேவா? அத்தி பூத்தார் போல அப்படின்னா என்னதுன்னா அரிய செயல். அத்தி பூத்தார் போலனா என்னது? அரிய செயல், அருமை அப்படிங்கிறது. அச்சில் வார்த்தார் போல அப்படின்னா என்னது? அச்சில் வார்த்தார். அச்சில் வந்து வார்த்தோம்னா இந்த ஒரே போல் எழுத்தாக இருக்கும். ஓகே, அதான் ஒற்றுமை அப்படின்னு. அடியற்ற மரம் போல அப்படின்னா என்னது? விழுதல். அதாவது மரம் வந்து அடியற்ற வேர்லனா என்னது? அது விழதானே செய்யும். ஓகேவா? அடியற்ற மரம் போல விழுதல். அணிவகுத்தார் போல, அணிவகுத்தார் போல ஒழுங்கு. ஓகே, ஒரு அணி இருந்துச்சுன்னா அது ஒழுங்காக இருக்கணும். ஓகே, அணிவகுத்தார் போல ஒழுங்கு. அழுத பிள்ளைக்கு வாளை போல ஏமாற்றுதல். ஓகேவா? அழுத பிள்ளைக்கு வாளை போல ஏமாற்றுதல். அடுத்தது காட்டும் பளிங்கு போல வெளிப்படுத்துதல். ஓகேவா? அடுத்தது காட்டும் பளிங்கு போல. இதுக்கு உவமை பொருள் என்னதுன்னா வெளிப்படுத்துதல். அடுத்தது காட்டும் பளிங்கு போல. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம். அடுத்தது காட்டும் பளிங்கு போல, அதாவது பளிங்கு கல்லில் வந்து நம்ம பளிங்கில் பார்த்தோம்னா அது வெளிப்படுத்தும். ஓகேவா? என்ன நம்ம தோற்றத்தில் பார்க்கமோ அது வெளிப்படுத்தும். ஓகே, இப்போ அடுத்த பார்ப்போம். ஓகே, அன்றலர்ந்த மலர் போல. அன்றலர்ந்த மலர் போல. ஓகேவா? அந்த மலர் வந்து அன்னைக்கு தான் பூத்துருக்குன்னா என்னது? ஒரு புத்துணர்ச்சி இருக்கும். ஓகேவா? புத்துணர்ச்சி. அன்றலர்ந்த மலர் போல உவமை வந்து புத்துணர்ச்சி. அலையிலே சிக்கிய துரும்பு போல அப்படின்னா என்னது? அலையில் வந்து ஒரு துரும்பு சிக்கினா துன்பம். அலையிலே சிக்கிய துரும்பு போல, அதுக்கு உவமை பொருள் துன்பம். அழலில் விழுந்த புழு போல. அழலில் விழுந்த புழு போல அப்படின்னா என்னது? வேதனை, துடிப்பு. அழலில் வந்து விழுந்த புழு போல அப்படின்னா என்னது? வேதனை, துடிப்பு. அனலில் பட்ட புழு போல அப்படின்னாலும் ரெண்டுமே ஓகேவா? அழலில் விழுந்த புழு போல, அனலில் பட்ட புழு போல அப்படின்னாலும் துன்பம், கண்டு உருகுதல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? துன்பம். அடுத்தது அலையில்லா கடல் போல. அலையில்லா கடல் போல. கடலில் வந்து அலையில்லனா என்ன இருக்கும்? அமைதி இருக்கும். ஓகேவா? அலையில்லா கடல் போல அப்படின்னா என்னது? அமைதி. அரை கிணறு தாண்டியவன் போல. முழு கிணறு தாண்டினா பிரச்சனை கிடையாது. ஓகேவா? இதுவே அரை கிணறு தாண்டினா அவனுக்கு ஆபத்து. ஓகே, அரை கிணறு தாண்டியவன் போல ஆபத்து. அடுத்த பாருங்க, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல அப்படின்னா என்னது? பொறுமை. இது வந்து நம்ம திருக்குறள்லே பார்த்துருக்கோம். ஓகேவா? ஆற்றில் கரைத்த புலி போல பயனின்மை. ஆற்றில் வந்து புளி வந்து கரைச்சா அதில் ஏதாவது பயன் இருக்குமா? இருக்காது. பயனின்மை. ஆற்றில் கரைத்த புலி போல பயனின்மை. ஆழம் தெரியாமல் காலை விட்டார் போல அப்படின்னா என்னது? அறியாமை. ஆழம் தெரியாமல் காலை விட்டாங்கன்னு என்னது? அறியாமையால் தான் விடுவாங்க. ஓகேவா? ஆப்பசைத்த குரங்கு போல வேதனை. இதுதான் இந்த வாட்டி குரூப் 4 வந்து நமக்கு கேட்டிருந்த கொஸ்டின். 2025 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கேட்ட கொஸ்டின். ஆப்பசைத்த குரங்கு போல வேதனை அப்படிங்கிறது. சிக்குதல். ஓகேவா? ஆப்பசைத்த குரங்கு போலனா என்னது? வேதனை, சிக்குதல். அடுத்தது இருதலை கொல்லி எறும்பு போல அப்படின்னா என்னது? தவிப்பு. இருதலை கொல்லி எறும்பு போல தவிப்பு. அடுத்தது இரும்பை கண்ட காந்தம் போல அப்படின்னா என்னது? கவர்ச்சி. இரும்பை வந்து காந்தத்தில் வந்து நீங்கள் வந்து இரும்பை இது பண்ணிங்கன்னா அது என்னது? அந்த உவமை என்னது? அதுக்கான மீனிங் வந்து சேமாக தான் இருக்குது. இப்போ காந்தம் இருக்குன்னா அது இரும்புலாம் என்னது செய்யும்? கவரை தான் செய்யும். ஓகேவா? இரும்பை கண்ட காந்தம் போல கவர்ச்சி. இலவு காத்த கிளி போல ஏமாற்றம். இலவு காத்த கிளி போலனா என்னது? ஏமாற்றம். இதெல்லாம் நம்ம ஸ்கூல் புக்லேயே இருக்குது. இலவு காத்த கிளி போல ஏமாற்றம். இடிக்கேட்ட நாகம் போல மருட்சி, நடுக்கம். இடிக்கேட்ட நாகம் போல அப்படின்னா என்னது? மருட்சி, நடுக்கம். இலைமறை காய் போல மறைந்திருத்தல். இலைமறை காய் அதாவது இலை வந்து காயை மறைச்சிட்டு இருந்தது மறைந்திருத்தல். இலைமறை காய் போல மறைந்திருத்தல். இஞ்சி தின்ற குரங்கு போல விழித்தல்.
வேதனை. இஞ்சி தின்ற குரங்கு போல அப்படின்னா என்னது விழித்தல் இல்லைனா வேதனை. 2 பொருள் இருக்குது. இஞ்சி தின்ற குரங்கு போலக்கு விழித்தல் வேதனை. இடி விழுந்த மரம் போல அப்படின்னா என்னது வேதனை. வேதனை அப்படிங்கிறது வந்து நிறைய இடத்துல வந்து வருது, கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. இஞ்சி தின்ற குரங்கும் போல் அதுக்கு வேதனை வருது. இன்னொரு பொருள் விழித்தல். அப்புறம் இடி விழுந்த மரம் போல் வேதனை. அப்புறம் ஆப்பசைத்த குரங்கு போல் அதுக்கும் வேதனை வந்துச்சு. அவளை நினைத்து உரலை இடித்தார் போல அப்படின்னா என்னது கவனம். அவளை நினைத்து உரலை இடித்தார் போல. நம்ம வந்து இது ஸ்கூல் புக்கில் எண்ணமும் செயலும் ஒத்து வராமை அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். இதில் வந்து கவனம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அவளை நினைத்து உரலை இடித்தார் போல கவனம். அடுத்து பாருங்கள், உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெளிவு. உள்ளங்கையில் வந்து நெல்லிக்கனி இருந்ததுன்னா தெளிவு. உடுக்கை இழந்தவன் கை போல. உடுக்கை இழந்தவன் கை போல ஆதரவு. நம்பு உதவி. உடுக்கை இழந்தவன் கை போல ஆதரவு நம்பு உதவி. ஓகேவா. உமிக்குற்றி கை வருத்தினால் போல வேதனை வருத்தம். உமிக்குற்றி கை வருத்தினால் போல அப்படின்னா என்னது வேதனை வருத்தம். அடுத்து உமையும் சிவனும் போல. உமையும் சிவனும் போல நட்பு நெருக்கம். உமையும் சிவனும் போல அப்படின்னா நட்பு. உமையும் சிவனும் போல நெருக்கம். ஓகே, இப்போ அடுத்த பார்ப்போம். உடும்பு பிடி போல அப்படின்னா என்னது பிடிப்பு. உடும்பு பிடி போல பிடிப்பு. உயிரும் உடம்பும் போல என்னது ஒற்றுமை நெருக்கம். உயிரும் உடம்பு போல அப்படின்னா என்னது ஒற்றுமை நெருக்கம். ஊசியும் நூலும் போல அப்படின்னா என்னது இணைப்பிரியாமை. ஊசியும் நூலும் வந்து இணைப்பிரியாது. இணைப்பிரியாமை. ஊசியும் நூலும் போல. உச்சம் தலையில் ஆணி அரைந்தது போல உறுதி. உச்சந்தலையில் வந்து ஆணி அரைந்தது போல அப்படின்னா என்னது உறுதி. ஊமை கண்ட கனவு போல தவிப்பு. ஊமை கண்ட கனவு வந்து கூற முடியாது. ஓகேவா. அதனால் கூற இயலாமை தவிப்பு. ஊமை கண்ட கனவு போல தவிப்பு கூற இயலாமை. எள்ளில் எண்ணெய் போல ஒளிந்திருத்தல். எள்ளில் வந்து எண்ணெய் வந்து இருக்கலாம், அது ஒளிந்திருக்கலாம், அதனால் ஒளிந்திருத்தல். எட்டாத பழம் புளிக்கும் என்பது போல ஏமாற்றம். எட்டாத பழம் புளிக்கும் என்பது போல ஏமாற்றம். எலியும் பூனையும் போல அப்படின்னா என்னது பகை விரோதம் அப்படி சொல்ல. எலியும் பூனையும் போல. அடுத்த பாருங்கள், ஏழை பெற்ற செல்வம் போல மகிழ்ச்சி. ஏழை பெற்ற செல்வம் போல மகிழ்ச்சி. ஒரு நாள் குற்றுக்கு மீசை எடுத்தார் போல வீண் செயல். ஒரு நாள் குற்றுக்கு மீசை எடுத்தார் போல அப்படின்னா என்னது வீண் செயல். ஒரு நாள் கூத்துக்கு வந்து மீசை எடுத்தார்னா என்னது வீண் செயல். ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரியை ஒட்டினார் போல அப்படின்னா என்னது விரட்டுதல். ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரியை ஒட்டினார் போல விரட்டுதல். கண்கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் கால தாமதம். ஓகேவா. கண்கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் அப்படின்னா என்னது கால தாமதம். கல்பிள்ளையார் போல அப்படின்னா என்னது உறுதி. கல்பிள்ளையார் போல அப்படின்னா உறுதி. கவரிமான் போல அப்படின்னா என்னது மானம். கவரிமான் போல மானம். கயிறற்ற பட்டம் போல. கயிறற்ற பட்டம் போல அப்படின்னா என்னது தவித்தல். கயிறற்ற பட்டம் போல அப்படின்னா என்னது தவித்தல். இதுக்கு உவமை கொடுத்துருப்பாங்க, அதுக்கான பொருள் வந்து இந்த செயலை கொடுத்துருக்கோம். ஓகேவா. கனியிருக்க காய் கவர்ந்தார் போல தேவையற்ற செயல். கனியிருக்க காய் கவர்ந்தார் போல தேவையற்ற செயல். கடல்மடை திறந்தார் போல பெருக்கம். கடல்மடை திறந்தார் போல பெருக்கம். கடை தேங்காய் வழிப்பிள்ளையாருக்கு உடைத்தது போல. கடை தேங்காயை வந்து வழிப்பிள்ளையாருக்கு உடைத்தது போல பிறரை ஏமாற்றுதல். கடை தேங்காயை வழிப்பிள்ளையாருக்கு உடைத்தது போல பிறரை வந்து ஏமாற்றுதல். கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல துன்பம். கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல உவமை பொருள் துன்பம். கடன்பட்டார் நெஞ்சம் போல அப்படின்னா பொருள் கலக்கம். கடன்பட்டார் நெஞ்சம் போல கலக்கம். கரையான் புற்றில் கருநாகம் புகுந்தது போல அப்படின்னா இந்த அத்துமீறல். கரையான் புற்றில் கருநாகம் புகுந்தது போல அத்துமீறல். காண மயிலாட அது கண்டு ஆடும் வான்கோழி போல தாழ்வு உயர்வின்மை. என்ன கொடுத்துருக்காங்க, காண மயிலாட அது கண்டு ஆடும் வான்கோழி போல தாழ்வு உயர்வின்மை. ஓகேவா. மயில் வந்து ஆடுறத வந்து வான்கோழி வந்து அதை பார்த்து ஆடும், அதுக்கு என்னது தாழ்வு உயர்வின்மை. அடுத்தது பார்ப்போம். கண்ணிலாதன் கண்பற்றி இழந்தது போல. கண்ணிலாதன் கண்பற்றி இழந்தது போல தவிப்பு. கண்ணிலாதன் கண்பற்றி இழந்தது போல தவிப்பு. கண்கட்டு வித்தை போல
மாயத்தேரை. கண்கட்டு வித்தை போல மாயத்தேரை. கடலில் கரைத்த காயம் போல பயனற்றது. கடலில் கரைத்த காயம் போல பயனற்றது. இதே மாதிரி மேலே ஒன்று பார்த்தோம். அடுத்தது பாருங்கள். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். நேரத்தை சரியாக பயன்படுத்துதல். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். நேரத்தை சரியாக பயன்படுத்துதல். காய்ந்த மாடு கம்பங்கொள்ளையில் மேய்ந்தது போல ஆர்வம். காய்ந்த மாடு கம்பங்கொள்ளையில் மேய்ந்தது போல ஆர்வம். அப்புறம் இன்னொரு மீனிங் வேகம். ஓகே, பொருள் வேகம். காய்ந்த மாடு கம்பங்கொள்ளையில் மேய்ந்தது போல வேகம். காய்ந்த மாடு கம்பங்கொள்ளையில் மேய்ந்தது போல ஆர்வம், வேகம். இந்த 2 பொருள் வரும். அடுத்தது பாருங்கள். 55வது காட்டுத்தீ போல வேகமாக பரவுதல். காட்டுத்தீ போல அப்படின்னா என்னது? வேகமாக பரவுதல். கிணற்று தவளை போல அறியாமை. கிணற்று தவளை எதுவுமே அறியாதா? அறியாமை. கிளியை வளர்த்து பூனை கையில் கொடுத்தது போல வேதனை. ஓகேவா? கிளியை வளர்த்து பூனை கையில் கொடுத்தது போல வேதனை. கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்தது போல எதிர்பார்த்தவை. எதிர்பாராமை. ஓகேவா? கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்தது போல எதிர்பாராமை. அடுத்தது பாருங்கள். குடத்தில் இட்ட விளக்கு போல. குடத்தில் இட்ட விளக்கு போல இகழ்ச்சி. குடத்தில் இட்ட விளக்கு போல மறைத்தல். ஓகேவா? குடத்தில் விளக்குட்டு அதை மறைத்தல் இகழ்ச்சி. குருடன் கண் பெற்றது போல மகிழ்ச்சி. குருடன் கண் பெற்றது போல மகிழ்ச்சி. குன்றை முட்டிய குருவி போல வேதனை. குன்றை முட்டிய குருவி போல வேதனை. குட்டி போட்ட பூனை போல தவிப்பு அலைதல். குட்டி போட்ட பூனை போல தவிப்பு, அப்படி இல்லைன்னா அலைதல். குரங்கு கை பூமாலை போல. குரங்கு கை பூமாலை போல நாசம். குரங்கு கையில் பூமாலை கொடுத்தா அது பிச்சு போட்டுரும். ஓகேவா? நாசம். குருடும் செவிடும் கூத்து பார்த்தது போல பயனின்மை. குருடும் செவிடும் கூத்து பார்த்தது போல பயனின்மை. குன்றின் மேலிட்ட விளக்கு போல பயனுடைமை பயன். ஓகேவா? குன்றின் மேல் விட்ட விளக்கு போல். இதில் நம்ம புகழ் அப்படின்னு கூட இதை சொல்லலாம். ஓகேவா? நம்ம ஸ்கூல் புக்கில் அப்படி படிச்சிருக்கோம். பயனுடைமை பயன். கூலில் விழுந்த ஈ போல. கூலில் விழுந்த ஈ போல தவிப்பு. கூலில் விழுந்த ஈ போல தவிப்பு. கொல்லன் தெருவில் ஊசி விற்பது போல அறியாமை. கொல்லன் தெருவில் ஊசி விற்பது போல அறியாமை. கோலெடுத்தால் குரங்கு ஆடுவது போல. கோலெடுத்தால் குரங்கு ஆடுவது போல அப்படின்னா என்னது? கோலை எடுத்துச்சுன்னா குரங்கு ஆடும். பயம். சர்க்கரை பந்தலில் தேன்மாரி பொழிந்தார் போல அதிக இன்பம். சர்க்கரை பந்தலில் தேன்மாரி பொழிந்தார் போல அப்படின்னா என்னது? அதிக இன்பம். சாயம் போன சேலை போல அழகின்மை மதிப்பின்மை. சாயம் போன சேலை போல அழகின்மை, அப்படி இல்லைன்னா மதிப்பின்மை இன்னொரு பொருள். ஓகேவா? அடுத்தது பாருங்கள். சித்திரை பதுமை போல அப்படின்னா அழகு. சித்திரை பதுமை போல அழகு. சிதறிய முத்து போல வீண். சிதறிய முத்து வீணாயிரும். சிவபூஜையில் கரடி போல அப்படின்னா என்னது? தேவையற்ற வரவு. சிவபூஜையில் கரடி போல தேவையற்ற வரவு. சிறகு இழந்த கொடுமை போல. சிறகு இழந்த கொடுமை போல கொடுமை. சீரிய நாகம் போல அப்படின்னா கோபம். சீரிய நாகம் போல கோபம். சும்மா இருந்த சங்கை ஊதி கொடுத்தது போல அப்படின்னா வேண்டாத வேலை. சும்மா இருந்த சங்கை ஊதி கெடுத்தது போல வேண்டாத வேலை. சூரியனை கண்ட பனிப்போல் அப்படின்னா விலகல். சூரியனை கண்ட பனிப்போல் துன்பம் விலகுமாவது விலகல். துன்பம் விலகல் அப்படின்னு கூட சொல்லலாம். செவிடன் காதில் சங்கு ஊதியது போல பயனின்மை. செவிடன் காதில் சங்கு ஊதியது போல பயனின்மை. செவிடன் காதில் சங்கு ஊதினா ஏதாவது யூஸாக கிடையாது. எந்த ஒரு பயனுமே கிடையாது. செல்லரித்த ஓலை போல வீண். செல்லரித்த ஓலை போல வீண். ஓகேவா? அடுத்தது சேற்றில் முளைத்த செந்தாமரை போல. சேற்றில் முளைத்த செந்தாமரை போல உயர்வு மேன்மை. சேற்றில் முளைத்த செந்தாமரை போல உயர்வு மேன்மை. அடுத்தது பாருங்கள். செந்தமிழும் சுவையும் போல. செந்தமிழும் சுவையும் போல ஒற்றுமை. செந்தமிழும் சுவையும் போல ஒற்றுமை. சொன்னதை சொல்லதும் கிளிப்பிள்ளை போல அறிவின்மை. சொன்னதை சொல்லதும் கிளிப்பிள்ளை போல அறிவின்மை.
தயிர் கடையும் பொழுது தாலி உடைந்தது போல வேதனை. தயிர் கடையும் பொழுது தாலி உடைந்தது போல அப்படின்னா என்னது? தாலி. ஓகேவா? தயிர் கடையும் தாலி அப்படின்னா என்னது? ஒரு பாத்திரம். ஓகேவா? அது அப்போ வேதனை. தாயை கண்ட சேயை போல அதிக மகிழ்ச்சி. தாயை கண்ட சேயை போல அதிக மகிழ்ச்சி. தாமரை இலை தண்ணீர் போல பற்றின்மை. தாமரை இலை தண்ணீர் போல பற்றின்மை. திருடனை தேள் கொட்டியது போல. திருடனை தேள் கொட்டியது போல சொல்ல முடியாத வேதனை. தெருநாய் போல அலைச்சல். தெருநாய் போல அப்படின்னா என்னது? அலைச்சல். தோன்றி மறையும் வானவில் போல நிலையாமை. தோன்றி மறையும் வானவில் போல நிலையாமை. தோண்ட தோண்ட நீர் சுரத்தல் போல பெருக்கம். தோண்ட தோண்ட நீர் சுரத்தல் போல பெருக்கம். நகமும் சதையும் போல இணைப்பிரியாமை. நகமும் சதையும் போல இணைப்பிரியாமை. நத்தைக்குள் முத்து போல மேன்மை. நத்தைக்குள் முத்து போல மேன்மை. நான் அறுத்த வில் போல. நான் அறுத்த வில் போல. நான். ஓகேவா? கைரும்பம்னா நான் அருந்த வில் போல. பயனற்றது. பயனற்றது. நாய் பெற்ற தெங்கம்பழம் போல பயனின்மை. நாய் பெற்ற தெங்கம்பழம் போல பயனின்மை. நாய் பெற்ற தெங்கம்பழம் போல பயனின்மை. நீருக்குள் பாசி போல நட்பு. நீருக்குள் பாசி போல நட்பு. நாயும் பூனையும் போல பகைமை. நாயும் பூனையும் போல பகைமை. இப்போ அடுத்த பார்ப்போம். நீரும் நெருப்பும் போல. நீரும் நெருப்பும் போல அப்படின்னா என்னது? விலகுதல். நீரும் நெருப்பும் போல விலகுதல். நீர்மேல் எழுத்து போல. நீர்மேல எழுத்து போல வெளி தெரியாமை. நீர்மேல் எழுத்து போல வெளி தெரியாமை. இல்லாட்ட நிலையின்மை அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸ்கூல் புக்கில் நம்ம அப்படி படிச்சிருக்கோம். நீர்மேல் எழுத்து போல வெளி தெரியாமை. நெருப்பாரும் மயிர் பாலமும் போல இல்லாத ஒன்று இயலாத செயல் இருப்போம். ஓகேவா? நெருப்பாரும் மயிர் பாலமும் போல. நெருப்பில் ஆறும் கிடையாது, மயிரில் பாலமும் கிடையாது. அதனால் இல்லாத ஒன்று இயலாத செயல். ஓகேவா? பத்தரை மாற்று தங்கம் போல. பத்தரை மாற்று தங்கம் போல பெருமை. ஓகேவா? பத்தரை மாற்று தங்கம் போல பெருமை. பத்திரமாத்து தங்கம் அப்படின்னு நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம். ஓகேவா? பத்தரை மாற்று தங்கம் போல பெருமை. பசுமரத்து ஆணி போல எளிதாக பதிதல். பசுமரத்தாணி போல எளிதாக பதிதல். நுணலும் தன் வாயால் கெடும். நுணலும் தன் வாயால் கெடும் அறியாமை. நுணலும் தன் வாயால் கெடும் அறியாமை. யானையால் யானை தற்று. ஒன்றை கொண்டு ஒன்றை முடித்தல். இது நம்ம திருக்குறளில் படிச்சிருக்கோம். யானையால் யானை தற்று. ஒன்றை கொண்டு ஒன்றை முடித்தல். பஞ்சத்து ஆண்டி போல வறுமை. பஞ்சத்து ஆண்டி போல வறுமை. பஞ்சத்து ஆண்டி போல அப்படின்னு வறுமை. பூசணிக்காயை சோற்றில் மறைப்பது போல இயலாத செயல். பூசணிக்காவை சோற்றில் மறைக்க முடியுமா? முடியாது. அது இயலாத செயல். பூசணிக்காயை சோற்றில் மறைப்பது இயலாத செயல். பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இன்பம் மிகுதி. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இன்பம் மிகுதி. பசுத்தோல் போர்த்திய புலி நயவஞ்சகம். பசுத்தோல் போர்த்திய புலி நயவஞ்சகம். பசுவை பிரிந்த கன்று போல பிரிவு. பசுவை பிரிந்த கன்று போல துன்பம் கூட வரலாம். ஓகேவா? பசுவை பிரிந்த கன்று போல பிரிவு. பள்ளத்தில் பாயும் வெள்ளம் போல. பள்ளத்தில் பாயும் வெள்ளம் போல இயல்பு. பள்ளத்தில் வெள்ளம் பாய தான் செய்யும். அது ஒரு இயல்பான செயல். பாம்பின் வாய் அகப்பட்ட தேரை போல. பாம்பின் வாய் அகப்பட்ட தேரை போல மீளாமை துன்பம். ஓகேவா? பாம்பின் வாய் அகப்பட்ட தேரை போல அப்படின்னா என்னது? மீளாமை துன்பம். அடுத்தது பாருங்க. பாம்பும் கீரியும் போல பகை. பாம்பும் கீரியும் போல பகை. பாரமேற்றிய வண்டி போல் சுமை. ஓகேவா? பாரமேற்றிய வண்டி போல் சுமை. பற்று மரமில்லா கொடி போல. பற்று மரமில்லா கொடி போல ஆதரவின்மை. பற்று மரமில்லா கொடி போல ஆதரவின்மை. பால்மணம் மாறா பச்சிளம் குழந்தை போல. பால்மணம் மாறா பச்சிலை குழந்தை போல வெகுளித்தன்மை. வெகுளித்தன்மை. பால்மணம் மாறா பச்சிளம் குழந்தை போல வெகுளித்தன்மை. பாம்புக்கு பால் வார்த்தது போல தீமையான செயல். பாம்புக்கு பால் வார்த்தது போல தீமையான செயல். புயலின் சிக்கிய களம் போல நடுக்கம் கலக்கம். புயலின் சிக்கிய களம் போல
நடுக்கம் கலக்கம். பகலவனை கண்ட பனி போல ஓட்டம் விலகுதல். இது மேலே நம்ம பார்த்தோம். பகலவனை கண்ட பனி போல ஓட்டம் விலகுதல். புற்றிலிருக்கும் பாம்பென சீற்றம் கோபம். புற்றிலிருக்கும் பாம்பென சீற்றம் கோபம். புளியம்பழமும் ஓடும் போல ஒட்டாமை. புளியம்பழம் ஓடும் போல. புளியம்பழமும் ஓடும் போல. புளியம்பழமும் ஓடும் போல ஒட்டாமை. புற்றிசல் போல அதிக பெருகம் மிகுதி. புற்றிசல் போல அதிக பெருகம் மிகுதி. புனையா ஓவியம் போல அழகு. புனையா ஓவியம் போல அழகு. பூவோடு சேர்ந்த நாரும் மணப்பது போல உயர்வு. பூவோடு சேர்ந்த நாரும் மணப்பது போல உயர்வு. பூவும் மணமும் நட்பு. பூவும் மணமும் நட்பு. பெட்டி பாம்பென அடக்கம். பெட்டி பாம்பென அடக்கம். மலரும் மணமும். மலரும் மணமும் ஒற்றுமை. மலரும் மணமும் ஒற்றுமை. மணியும் ஒளியும் போல. மணியும் ஒளியும் போல சிதைவு. ஓகேவா? மணியும் ஒளியும் போல சிதைவு. மழைக்கானா பயிர் போல வாடுதல். மழைக்கானா பயிர் போல வாடுதல். மது உண்ட குரங்கு போல மயக்கம். மது உண்ட குரங்கு போல மயக்கம். மலையை கிள்ளி எலி பிடிப்பது போல வேண்டாத செயல். மலையை கிள்ளி எலி பிடிப்பது வேண்டாத செயல். மேகம் கண்ட மயில் போல மகிழ்ச்சி. மேகம் கண்ட மயில் போல மகிழ்ச்சி. மதம் கொண்ட யானை போல வீரம். மதம் கொண்ட யானை போல வீரம். மலடி பெற்ற மகன் போல பெருமிதம். மலடி பெற்ற மகன் போல பெருமிதம். மலையிட்ட விளக்கு போல. மலையிட்ட விளக்கு போல பயனுடைமை உயர்வு. மலையிட்ட விளக்கு போல. ஓகேவா? பயனுடைமை உயர்வு. மண்குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கியது போல பயனின்மை. மண்குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கியது போல அப்படின்னா பயனின்மை. மான் கூட்டத்தில் புகுந்த புலி போல பெரும் வேட்டை. மான் கூட்டத்தில் புகுந்த புலி போல பெரும் வேட்டை. மாலுமி இல்லா மரக்கலம் போல. மாலுமி இல்லா மரக்கலம் போல அப்படின்னா துன்பம். மாலுமி இல்லா மரக்கலம் போல துன்பம். முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்பட்டது போல இயலாமை. முக்காலம் உணர்ந்த முனிவர் போல் அறிவு. முக்காலம் உணர்ந்த முனிவர் போல் அறிவு. அடுத்து பாருங்க. யானை வாய்க்கரும்பு போல. யானை வாய்க்கரும்பு போல நடுக்கம். யானை வாய்க்கரும்பு போல நடுக்கம். வலையில் அகப்பட்ட மான் போல துன்பம். வலையில் அகப்பட்ட மான் போல துன்பம். வள்ளியும் முருகனும் போல ஒற்றுமை அன்பு. வள்ளியும் முருகனும் போல ஒற்றுமை அன்பு. வளர்த்த கடா மார்பில் பாய்வது போல துன்பம். வளர்த்த கடா மார்பில் பாய்வது போல துன்பம். வாழைப்பழத்தில் ஊசி ஏறுவது போல மென்மை. வாழைப்பழத்தில் ஊசி ஏறுவது போல. விளக்கு கண்ட விட்டில் பூச்சி போல ஆபத்து அறியாமை. விளக்கு கண்ட விட்டில் பூச்சி போல ஆபத்து அறியாமை. விழலுக்கு இறைத்த நீர் போல வீண். வீணாதல். விழலுக்கு இறைத்த நீர் போல. வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது போல வருத்தம். வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது போல வருத்தம். விரலுக்கு ஏத்த வீக்கம் போல. விரலுக்கு ஏத்த வீக்கம் போல மன நிறைவு. விரலுக்கு ஏத்த வீக்கம் போல மனநிறைவு. வெண்கலக்கடையில் யானை புகுந்தது போல நடுக்கம். வெண்கலக்கடையில் யானை புகுந்தது போல நடுக்கம். வெயிலில் அகப்பட்ட புழு போல வேதனை. வெயிலில் அகப்பட்ட புழு போல வேதனை. சாவாமையரேனும் மரம் போல்வர் மக்கள் பண்பு இல்லாதவர். சாவாமையரேனும் மரம் போல்வர் மக்கள் பண்பு இல்லாதவர். பகலவனை கண்ட பனி போல விலகுதல் நீங்குதல். நன்றும் கலந்தீமையால் திரிதல் போல கெடுதல். திருக்குறள் உள்ளதெல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. ஓகேவா?
நன்றும் களம் தீமையால் திரிதல் போல கெடுதல். நன்றும் களம் தீமையால் திரிதல் போல கெடுதல். மரப்பாவை நாணல் உயிர் மறுத்தல் போல மயங்குதல். மரப்பாவை நாணால் உயிர் மறுத்தல் போல மயங்குதல். பேடிகை பேடிகை வாளாண்மை போல கெடும் முயற்சின்மை. பேடிகை வாளாண்மை போல கெடும் முயற்சின்மை. ஒற்கத்தின் ஊற்றம் துணை போல ஊன்றுகோல். ஒற்கத்தின் ஊற்றாம் துணை போல ஊன்றுகோல். ஒற்கத்தின் ஊற்றாம் துணை போல ஊன்றுகோல். பொறுப்புலி புலியோடு சிலைத்த போல் தாயை போல பிள்ளை. தொடர்பு எதிரெதிரே நின்று போரிடல். பொறுப்புலி பலியோடு பொறுப்புலி புலியோடு சிலைத்த போல் தாயை போல பிள்ளை. தொடர்பு எதிரெதிரே நின்று போரிடல் அப்படின்னா எனது பொறுப்புலி புலியோடு சிலைத்த போல் தாயை போல பிள்ளை. தொடர்பு எதிரெதிரே நின்று போரிடல். வேம்பு அரசும் போல ஒற்றுமை. வேம்பும் அரசும் போல ஒற்றுமை. வேலிய பயிரை மேய்ந்தது போல நயவஞ்சகம். வேலிய பயிரை மேய்ந்தது போல நயவஞ்சகம். கண்கட்டு வித்தை போல மாயத்தேரை. கண்கட்டு வித்தை போல மாயத்தேரை. ஆலையில் அகப்பட்ட துரும்பு போல. ஆலையில் அகப்பட்ட துரும்பு போல துன்பம். ஆலையில் அகப்பட்ட துரும்பு போல துன்பம். ஞாயிறு கண்ட தாமரை போல மகிழ்ச்சி. ஞாயிறு கண்ட தாமரை போல. ஞாயிறுனா என்னது சூரியன். ஓகேவா. சூரியனை கண்ட தாமரை போல மகிழ்ச்சி. நீர்மேல் எழுத்து போல நிலையற்றது. நீர்மேல் எழுத்து போல அதுமாதிரி கல்மேல் எழுத்து போல அப்படின்னா என்னது நிலையானது. குளிக்க போய் சேற்றை பூசிக்கொண்டு வருவது போல குறும்பு காலில் ஈடுபடுவது. குளிக்க போய் சேற்றை பூசிக்கொண்டு வருவது போல குறும்பு காலில் ஈடுபடுவது. கடைசி வந்துட்டோம். பொன்மலர் மனம் பெற்றது போல பொருள் செல்வர் அறிவு செல்வத்தால் தேடிக்கொள்வது. பொன்மலர் மனம் பெற்றது போல பொருள் செல்வர் அறிவு செல்வத்தால் தேடிக்கொள்வது. சூழ்கொண்ட மேகம். சூழ்கொண்ட மேகம் எதிர்பார்ப்பு. சூழ்கொண்ட மேகம் எதிர்பார்ப்பு. ஓகேவா. உவமையால் விளக்கப்பெறும் பொருள் வந்து நம்ம வந்து ஒரு 173 வந்து பார்த்துருக்கோம். அதுமாதிரி ஸ்கூல் புக்லேயும் உள்ளது வந்து பார்த்துக்கோங்க. இது வந்து அவுட் சோர்ஸில் உள்ளது வந்து நம்ம வந்து இதில் கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிட்டு பாருங்கள். டெலகிராமில் வந்து இதுக்கான பிடிஎஃப் வந்து கொடுத்துருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். டெலகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுமாரி நம்மளோட சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா. இதேமாரி பழமொழி 400 அதுக்கப்புறமா இதேமாரி தமிழில் உள்ள அவுட் சோர்ஸில் உள்ள புக்கெலாம் வந்து வரிசையாக வந்து கொடுக்கேன். ஓகேவா. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிட்டு பாருங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸையும் வந்து சொல்லுங்கள். ஓகேவா. எப்படி இருந்துன்னு இதே மாதிரி வீடியோஸ் வேணுமா அப்படிங்கிறதையும் உங்களுடைய கமெண்ட்டை வந்து சொல்லுங்கள். டெலகிராமில் வந்து பிடிஎஃப் வந்து ஆல்ரெடி இதுக்கான பிடிஎஃப் வந்து கொடுத்துட்டேன். நீங்கள் அதை வந்து டெலகிராமில் போய்ட்டு அதில் ஃபைல்ஸ் இருக்கும். ஓகேவா. ஃபைல்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதுக்குள்ளே போய்ட்டு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஓகேவா. அதில் வந்து உவமையால் விளக்கப்பெறும் பொருள் அப்படின்னு சொல்லி நமக்கு பிடிஎஃப் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் வந்து கிடைக்கும். ஓகேவா. ஒரு திருப்பி இதை கேட்டுட்டு நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உவமையால் விளக்கப்பெறும் பொருளாக ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் கெஸ் கூட பண்ணி போட்டலாம். இருந்தாலும் ஒரு திருப்பி நம்ம படிச்சிட்டோம்னா கான்ஃபிடெண்ட்டாக வந்து போட்டுடலாம். ஓகே. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.